கடவுள்னே எழுதலாம். உழைப்பு மட்டும் இந்த உலகத்துல இல்ல அப்படின்னா இந்த உலகமே கிடையாதுங்க. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் அதுக்கு கொடுக்கப்பட்ட உழைப்பு வந்துச்சுன்னா வாழ்நாள் ஃபுல்லா பண்ணிட்டே இருக்கு. எக்ஸ்க்ளூடிங், அதை இன்க்ளூடிங் சொல்ல முடியாது இந்த இடத்துல, எக்ஸ்க்ளூடிங் மனிதர்களை தவிர. மனிதன் தான் என்ன பண்ணிடுறான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம், ஏன்னா 6வது அறிவு வந்துச்சு இல்லையா, உழைக்காம எப்படி சம்பாதிக்கிறத பத்தி யோசிக்கிறான். சத்தியமா உழைக்காம இந்த உலகத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் கிட்டத்தட்ட வந்து இப்போ மாசம் வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற லெவலில் வந்துட்டோம். இன்னும் நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம். இப்போ நாளைக்கு கிளம்ப போறேன் சேலமுக்கு, மண்டே தான் ரிட்டர்ன். சரிங்களா, நடுவில் வந்து ஒரு 24 hours டிராவல். மீட்டிங் வந்து வெறும் 3 hours தான். அந்த 3 hours மீட்டிங்க்கு நானும் சரி, என் டீம்ல இருக்கிற லீடர்ஸும் சரி 24 மணி நேரம் டிராவல் பண்ணி போறோம். இன்னைக்கு நிறைய பேர் வந்து 1.5 hour, ஏன் சார் ஹெட் ஆஃபீஸ் வரல சார், என் வீட்டுல இருந்து 1.5 மணி நேரம் சார், ஏன்பா கெஸ்ட்டை போய் பார்க்கல, என் வீட்டுல இருந்து 3 மணி நேரம் சார், அதனால அவருக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டேன் சார். சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரிலாம் இருந்தா நம்ம எப்படி அடுத்த லெவல் போறது, எப்படி உங்ககிட்ட சக்சஸ் வரும்? ஏன் அப்படின்னா நீங்க கடவுளை ஏமாத்துறீங்க. உழைப்புன்றது என்னது? கடவுள் தான். என்னைக்கு நீ உழைப்பு நீ ஏமாத்த ஆரம்பிக்கிறியோ ஊர் ஃபுல்லா உன்னை ஏமாத்தம். காஃபி மிஷின் வரும், இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட் வரும், ஐஎஃப்எஸ் மாதிரி 1008 கம்பெனி வரும், ஆருத்ரா மாதிரி 1000 கம்பெனி வரும். நீ ஏமாந்தனே இருக்க வேண்டியதான். நம்ம ஏமாத்தாத இருக்கிற வரைக்கும் உழைப்பு நம்மளை ஏமாத்தாது. தட் இஸ் கால்ட் ஆக்சஸ். உங்க தலைமுறைக்கும் சூப்பரான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இந்த பிசினஸ் மூலமா என்ஜாய் பண்ணலாம். அதை தாண்டி வந்து பேஷன், பொறுமை தான் வந்து கடவுளுக்கு நிகரணும். கடவுளுக்கு நிகரானவர். ஏன் புத்தரை வந்து கடவுள் ஆக்கினாங்க அப்படின்னா அவர் பொறுமைசாலி. அதனாலதான் அவர் கடவுள்னு சொன்னாங்க. உங்களுக்கு இருக்கிற குவாலிட்டியில ஒரு பேசிக் குவாலிட்டி என்ன சார் வேணும் கேட்டீங்கன்னா பொறுமை வேணும். இந்த காலத்துல யாருமே பொறுமை கிடையாது. இந்த டைம்ல யாருமே பொறுமை கிடையாது. இந்த காலன்ற மாதிரி இந்த டைம்ல என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஒரு அடி எடுக்கிறதுக்கு 3 வாரம் டைம் ஆச்சு. ஆனா 3 வாரம் வந்து நான் சும்மா பாருங்கள, 3 வாரம் நான் 70 அப்பாயின்மெண்ட்டுக்கு மேல பார்த்தேன். எனக்கு கரெக்டா தெரியல, எக்ஸாக்டா தெரியல. நிறைய அப்பாயின்மெண்ட், என்னோட கான்டாக்ட் லிஸ்டே ஆல்மோஸ்ட் காலி. 71வது அப்பாயின்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அப்போ அவ்வளவு பொறுமை இருந்திருக்கு எனக்கு, தெரிஞ்சோ தெரியாமையோ. என் சுச்சுவேஷன் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சஸ் விட்டா வேற எந்த பிசினஸும் கிடையாது. வெளியே போனா நம்ம லாஸ் ஆகிட்டு தான் உள்ள வரணும். ஆக்சஸ்ல இருந்தா அட்லீஸ்ட் ஜாயின் பண்ண காசோட அப்படியே நிற்கும். நான் வெளியில போய் வேற ஏதாவது பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன், நான் உள்ள வெளியே போறேன்னா மினிமம் லாக்ஸ் கணக்கில் நான் ஏமாற வேண்டியது இருக்கும், லாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு நான் என்ன பண்ணலாம், ஆக்சஸே நான் ட்ரை பண்ணலாம் திரும்ப. அப்படின்னா ஆக்சஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி நான் நிறைய பிசினஸ் ட்ரை பண்ணிட்டேன். ட்ரேடிங்ல இருந்து, இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ல இருந்து, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருந்து, ரியல் எஸ்டேட்டு, எல்ஐசி, நிறைய விஷயம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா லிஸ்ட் போட்டா அப்படின்னா இவ்வளோ ட்ரை பண்ணுறது ஆக்சஸ் வரணுன்ற மாதிரி நீங்கள் அதை கூட தப்பா புரிஞ்சுப்பீங்க. அவ்வளோ ட்ரை பண்ணிட்டு நாங்கள் ஆக்சஸ் வந்ததுனால தான் ஆக்சஸ் தவிர வேற எதுவும் பெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆக்சஸ்ல பொறுமையாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பொறுமை வேணும். வேலையை செஞ்சுட்டு பொறுமையா இருக்கணும். பொறுமையா வேலை செய்யக்கூடாது. வேலையை அதிகப்படியா செய்யணும், ரிசல்ட்டை பொறுமையா எதிர்பார்க்கணும். அப்படியே சாக்ரிஃபைஸ் இஸ் அட் தி கார்னர் ஆஃப் தி டீப்பஸ்ட் லவ் ஃபார் ஃபேமிலி. சத்தியமா சொல்றேன், இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் இந்த சாக்ரிஃபைஸ்ன்ற ஒரு விஷயத்த நான் இங்க சொல்லும் போது இதெல்லாம் எதுக்காக பண்றீங்க அப்படின்னா உங்க ஃபேமிலிக்காக பண்றீங்க. நீங்க இதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் வந்து இந்த பிசினஸ் எடுத்துட்டு என் டவுன்லைனுக்காக பண்றான் சார், என் அப்ளைனுக்காக பண்றான் சார், அவங்க எல்லாம் நான் என்ன பண்றது தெரியல, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்டேன். சார் நான் நிஜமாவே என் டவுன்லைன் மட்டும் இல்லைன்னா இந்த பிசினஸ் நான் எப்பயும் விட்டு போயிருப்பேன். என் அப்ளைன் மட்டும் இல்லைனா எப்பயுமே இந்த பிசினஸ் விட்டு போயிருப்பேன். நான் அப்பயே முடிவு பண்றேன், இன்னும் அடுத்த ஒரு 2-3 மாசத்துல இந்த டிக்கெட் பிசினஸ் விட்டு போக போகுதுன்னு முடிவு பண்றேன். சாக்ரிஃபைஸ் எதுக்குங்க? நீங்க செய்யற ஆக்சஸ்ல பண்ற வேலை எதுக்குங்க? உங்க ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்காக. சத்தியமா சொல்றேன், உங்க ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்காக. தமிழ் அதுக்கு தான் சூப்பரான அர்த்தமுள்ள வார்த்தைகள்லாம் சொல்லி வச்சுட்டு எப்பயோ போயிட்டாங்க நம்மளோட பாட்டட் போட்டலாம். தனக்கு பின் தான் தானமும் தர்மம். நீ எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அதுல உன்னோட ரிசல்ட்னு ஒன்று இருக்கும், உனக்கான ஒரு பெனிஃபிட்னு இருக்கும். அதை தாண்டி தான் நீ மற்றவங்களுக்கு பண்ற, வேற எதுவுமே கிடையாது. என்ன சார் சொல்றீங்க? அப்ப அன்னை தெரசாவும் அப்படிதானா? அவங்க மற்றவங்களாம் எவ்வளவு உதவி செஞ்சாங்களே, அந்த உதவி செஞ்சதுனால அவங்க மனசுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃபீல். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மனதளவுல ஃபில்ஃபில் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அப்புறம் தான் நான் இருக்கேன், தானமும் தர்மமும் மற்றவங்களுக்கு போயிருக்கு. இந்த உலகத்துல நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலையும் உங்களுக்கு அப்புறம் தாங்க மற்றவங்களுக்கு. இது நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னும் வந்துட்டு என் டவுனுக்காக நான் அப்ப போய் அப்பாயின்மெண்ட் பாக்குறேன், என் அப்ளைனுக்காக நான் மீட்டிங் பேசுறேன். சத்தியமா நம்ம லைஃப்ல அந்த லெவலில் வர முடியாது. தேசபக்தி, தாய் பக்தி, எல்லா பக்தியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்துக்கு முன்னாடி 0 ஆயிடுது. அதனால இது பேர் கலிகாலம். பணத்துக்கு முன்னாடி 0. அப்போ அதோட சாக்ரிஃபைஸ் சொல்லிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த பணத்துக்காக உயிரோட ரெடியா இருக்கான் சார். அந்த பணத்தை வச்சு அவனா நல்லா இருக்க போறான். ஒரு தனி மனிதன் இந்த உலகத்துல நல்லா இருக்கணும் அப்படின்னா, குறிப்பா தமிழ்நாட்டில் நல்லா இருக்கணும் அப்படின்னா வேலை செய்ய தேவையில்ல. ஒரு நாளைக்கு ஒரு 5 ரூபா தான் போதும். அம்மா வீட்டுல இருக்காங்க, ஏன் 5 ரூபா உங்களால ஒரு 1 ஹவர்ல 5 ரூபா சம்பாதிக்க முடியாதா? அசல்ட்டா சம்பாதிச்சிடலாம். 1 ஹவர்ல 5 ரூபா சம்பாதிக்கிறது நிறைய தொழில் இருக்கு. அப்ப நான் ஒரு தனி மனிதன் இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னா சாக்ரிஃபைஸ்ன்ற ஒரு விஷயம் தேவையில்லை. இப்ப தமிழ்நாட்டுல இப்ப இந்த அம்மா ஹோட்டல் ஸ்கீம் இருக்கா மாதிரி, இல்ல சாப்பாடு காசு கொடுக்காம சாப்பாடு போறாங்க. நிறைய கோயில்லாம் இருக்கு. இந்தியா ஃபுல்லா எவ்வளவு கோயில் இருக்கு. அங்க அம்மா ஹோட்டலோட பெஸ்ட். நீங்க என்ன பண்ண தேவையில்ல, காசே கொடுக்க தேவையில்ல. அப்போ ஒரு தனி மனிதனை வாழ்றதுக்கு இங்க வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. அப்ப ஏன் சார் நம்ம ஃபர்ஸ்ட் வேலை செய்யறோம்? வேலை செய்யறது தான் அந்த வேலையில ஒரு பெஸ்டான ஒரு விஷயத்தை கொண்டு வந்து என் ஃபேமிலி வந்து நான் அந்த லெவல் கொண்டு போகணும் ஏன் சார் நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வர அடுத்த சந்ததிகள் நல்லா இருக்கிறதுக்காக. எனக்கு அப்புறம் நான் என் ஒய்ஃப் ஆசையா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்திருக்கேன். என் ஒய்ஃப் நல்லா இருக்கணும். என் ஒய்ஃபை பார்த்து யாரும் ஒரு கேள்வி கேட்டக்கூடாது, நீ எல்லாம் என்ன
அவனை கல்யாணம் பண்ண போனேன் நீலாம் என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டக்கூடாது. என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்கணும், என் ஃபேமிலிக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாரு, என் ஹஸ்பண்டுக்கு ஏதாவது என் மூலியமா நான் சப்போர்ட் பண்ணணும், என் குழந்தைங்க நல்லா இருக்கணும், என் குழந்தைங்களோட எஜுகேஷன். ஏன்னா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பணம் தான் ஆயிடுச்சு. செத்தா கூட என் பணம் தான் தேவை. அப்போ என் ஃபேமிலியில் இருக்கிற என்னோட ஜென்ரேஷனுக்கு நான் என்ன பண்ணணும், பணத்தினால எந்த கஷ்டத்தையும் கொடுத்துடக்கூடாது. அதுதான் நம்ம எல்லாருமே உழைக்கிறோம். அதுக்காக தான் ஆக்சஸும் பண்றோம். வேற எதுவுமே கிடையாது, வேற எதுவுமே கிடையாது. மற்றது எதுலையுமே வந்து செக்யூர்டு கிடையாது. ஆக்சஸ்ல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நீங்க தொடர்ந்து வந்துட்டுனா கரெக்டா ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா, சும்மா ஆக்சஸ்ல இருந்தாலும் உங்க லைஃப் மாறாது. கரெக்டா ஆக்சஸ்ல உங்க லீடர் சொல்ற மாதிரி கரெக்டா ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை செய்யாம உங்க ஜென்ரேஷனும் காசும். அதுக்காக தான் இப்போ வேலை செய்யுங்கன்றான். ஆக்சஸ் பண்றது உண்மையாவே வந்து சாக்ரிஃபைஸே கிடையாது. ராணுவத்துல இருக்கிறதும் ஃபேமிலிக்காக ஃபாரின்ல இருக்காங்கல்ல, அதை விட நம்ம சாக்ரிஃபைஸ் லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். எனக்கு கேட்டீங்கன்னா அதுவே சாக்ரிஃபைஸ் கிடையாது, அது வேற டாபிக். மேபி அதை கூட நம்ம சாக்ரிஃபைஸா எடுத்துக்கலாம். ஆனா நீங்க ஆக்சஸ் பண்றது சாக்ரிஃபைஸே கிடையாது. அது ஒரு வேலை. அந்த வேலை எதுக்காக பண்றீங்க? சத்தியமா உங்களுக்காக பண்றீங்க. அதை தொடர்ந்து பண்ணுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியை நீங்க அடைய போற அந்த ட்ரீமுக்கான ஒரு கீ தான் அது. நீங்க கன்சிஸ்டன்சி இல்லாம என்ன பண்ண முடியாது, எந்த இதுவுமே பண்ண முடியாது. நீங்க நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், சார் நீங்க சொல்றீங்க ஆக்சஸ் 3 வருஷம் பண்ணா நல்லா இல்ல, 4 வருஷம் பண்ணா நல்லா இல்லன்னு. நான் ஆக்சஸ் 5 வருஷம் பண்றேன் சார், நான் ஏன் சார் நல்லா இல்ல? உன்னாலதான் நீ நல்லா இல்ல, உன்னாலதான் நீ நல்லா இல்ல. இந்த 5 வருஷத்துல என்னைக்காவது நான் நிறைய என் டீம்ல இருக்கிற நிறைய லீடர்ஸ் கிட்ட இந்த கேள்வி கேட்டிருக்கேன். சரிங்க சார் 3 வருஷம் தொடர்ந்து வேலை செய்யறேன்னு சொல்றீங்க, இந்த 3 வருஷத்துல 3 மாசம் நான் ரெகுலரா டெய்லி 1-to-1 பண்ணேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 3 மாசத்தை சொல்ல முடியுமா சார்? மார்ச், ஏப்ரல், மே அந்த மாதிரி, இல்ல ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரி ஒரு 3 மாசத்தை கன்சிஸ்டன்சியா சொல்லுங்க சார். 3 மாசம் நான் ஒரு 3 மாசம் இந்த 3 வருஷத்துல 3 மாசம் நான் தொடர்ந்து 1-to-1 பார்த்தேன் சார், தொடர்ந்து ஹோம் மீட்டிங் பார்த்தேன் சார், தொடர்ந்து என்னோட அப்ளைன் கிட்ட பேசினேன் சார், தொடர்ந்து என்னோட டிஸ்ட்ரிபியூட்டர் வீட்டுக்கு போய் நான் உட்கார்ந்தேன் சார். ஒரு 3 மாசத்துக்கு சொல்லுங்கன்னு சொல்லுவேன். சத்தியமா இது வரைக்கும் ஒருத்தர் கூட இந்த கேள்வி வந்து ஆன்சர் பண்ணதே கிடையாது. நான் அந்த வகையில கொஞ்சம் பெருமையா நினைச்சேன். அப்படின்னா இந்த அளவுக்கு அது உண்மையா என்கிட்ட இருக்கிறாங்களே, இதனாலதான் அவங்களால ஜெயிக்க முடியல. நீங்க நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும். நீங்களே உங்களை திருப்பி கேட்டுக்கோங்க, ஒரு 3 மாசம் தொடர்ந்து வேலை செஞ்சீங்களான்னு கேட்டுக்கோங்க. அதனாலதான் உங்களால என்ன பண்ண முடியல, 3 மாசம் ஆனாலும் ஜெயிக்க முடியல. நீங்க தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா யார் வேலை செய்றீங்களோ சர்வ நிச்சயமா என்ன பண்ண முடியும், எல்லாராலையும் 100% ஜெயிக்க முடியும். எல்லாராலையும் சிடி ஆக முடியும், எல்லாராலையும் விபியும் ஆகும். அதை தாண்டி வந்து டிசிப்ளினை பத்தி நான் நிறைய பேசிட்டேன். கெஸ்ட் கிட்ட பேச கூட முடியாது, பேச்சு கூட வராது. அடி வயிற்றுல இருந்து அந்த பேச்சே வராது, சாஃப்ட் ஆயிடுவீங்க. 10 மணி நேரம் தூங்குனீங்கன்னா பொங்கல் மாதிரி தான் இருப்பீங்க கெஸ்ட் கிட்ட போய் பேசும்போது. அப்ப நான் பெஸ்டா இருக்கணும் சார், டிசிப்ளினா இந்த பிசினஸ் அடுத்த லெவல் கொண்டு போனோம் சார், காலையில சீக்கிரமா எந்திரிங்க, வேற எதுவுமே கிடையாது. ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்ப வேணா எந்திரிங்க, அதுவே தப்புன்றாங்க. இப்ப நான் அதையே திட்டிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த டைம்ல எழுந்துச்சு அந்த டைம்ல தூங்கினாதான் நம்ம வாழ்க்கையே வந்து நல்லா இருக்குமா. அதனால நானே என்ன பண்றேன் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட, ஏன்னா நான் மாத்தியதுக்கான ஒரு முயற்சியில இருக்கேன். அந்த ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணலாமா, இங்க போலாமா, அங்க போலாமான்னு சொல்லிட்டு. நீங்க இன்னும் ஜெயிக்கவே ஆரம்பிக்கல, தயவுசெய்து டிசிப்ளினா இருக்கு. ஸோ அதை தாண்டி வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ட். இது எல்லாத்துக்குமே தாண்டி உங்களை ஜெயிக்க வைக்க வேண்டியது எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் டிஃபரன்ஸ். சத்தியமா உங்க டவுன்லைன் உங்களை ஜெயிக்க வைப்பானா தெரியாது, உங்க அப்ளைன் உங்களை ஜெயிக்க வைப்பாரா சத்தியமா தெரியாது. உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ட் உங்களை ஜெயிக்க வச்சோம், உங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ட் உங்களை ஜெயிக்க வச்சோம். அருமையான ஒரு கம்பெனில இருக்கும், அருமையான ஒரு டைம் பீரியட்ல இருக்கும். ஆக்சஸோட பொற்காலம் இது. பாஸ்கர் நான் அடிக்கடி சொல்ற மாதிரி ஆக்சஸோட பொற்காலம். அடுத்தது நிறைய ஈவெண்ட்ஸ் வருது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஒரு ஈவெண்ட், செப்டம்பர் 24ஆம் தேதி ஒரு ஈவெண்ட். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டா ஃபர்ஸ்ட் என்னால இந்த பிசினஸ்ல வந்து டைமண்ட் ஒரு லெவல் வந்து நான் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண முடியும். அதை தாண்டி நான் அச்சீவ் பண்ணனா எனக்கு கீழே இருக்கிற ஒரு 2 பேரை நான் என்ன பண்ண முடியும், அச்சீவ் பண்ண வைக்க முடியும்னு சொல்லிட்டு யாரெல்லாம் செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஒர்க் பண்றீங்களோ சத்தியமா சொல்றேன், உங்களை நம்பி வந்த ஒரு 10 பேரை ஜெயிக்க வச்சுட்டு நீங்களும் இந்த பிசினஸ்ல ஈஸியா ஜெயிச்சலாம். இதை தான் நாங்க பண்ணோம்.